டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மார்ச் 12ஆம் தேதிக்கான டீட்டெயில்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். படிச்சுட்டு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி பாருங்கள். கொஸ்டின்ஸ் நம்ம ட்ரை பண்ணால் மட்டும்தான் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்போவுமே மறக்காது. ஸோ நாம் டாபிக் உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதம அமைச்சர் திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய பேரை பெங்களூர் யூனிவர்சிட்டிக்கு சூட்டலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அவரை கௌரவப்படுத்துகிற விதமாக இந்த யூனிவர்சிட்டி கர்நாடகா ஸ்டேட்டில் இருக்குது. செகண்ட் ஒன்றிய அரசு பசு ஔஷாதி அப்படிங்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டோரை நாடு முழுமையாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு. இந்த பசு ஔஷாதி மெடிக்கல் ஸ்டோர் யாருக்கு அப்படின்னா கால்நடை வளர்க்குறவங்க, பசு வளர்க்குறவங்க, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்களுக்கு அந்த கால்நடை மருந்துகளை ரொம்ப குறைவான விலையில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மெடிக்கல் ஸ்டோரை நாடு முழுவதும் ஒன்றிய அரசு ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்த டாப்பிக்காக அவார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் முக்கியமான 2 அவார்டு கொடுத்துருக்காங்க. ராம்சர் அவார்டு, அப்புறம் ஔவையார் அவார்டு. இந்த ராம்சர் அவார்டு அப்படிங்கிறது ஈரநிலங்களின் முறையான பயன்பாடு அப்படிங்கக்கூடிய ராம்சர் அவார்டு இந்த வருஷம் ஜெயஸ்ரீ வெங்கடேஷன் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் மற்றும் ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்காக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தினவங்க தான் இவங்களுக்கு தான் இந்த வருஷம் ஈரநிலங்கள் முறையான பயன்பாட்டுக்கான ராம்சர் அவார்டு வாங்கியிருக்காங்க. 2வது ஔவையார் அவார்டு வாங்கினவங்க யசோதா சண்முக சுந்தரம். ஔவையார் அவார்டு யசோதா சண்முக சுந்தரம் இவங்க தான் இந்த வருஷத்துக்கான ஔவையார் அவார்டு வாங்கியிருக்காங்க. அடுத்த டாப்பிக்காக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி ஒரு சின்ன நியூஸ் பார்த்துடலாம். நம்ம இந்தியா 2023 ஆகஸ்ட் 23ஆம் தேதி சந்திராயன் 3 அப்படிங்கக்கூடிய செயற்கைக்கோளை சந்திரனுக்கு ஆய்வு பண்ணுறதுக்காக அனுப்புனாங்க. இந்த சந்திராயன் 3 ஒரு முக்கியமான ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அந்த ரிப்போர்ட் படி சந்திரனுடைய மேற்பரப்புக்கு அடியில் பனிக்கட்டிகள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. பனிக்கட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா சந்திரனில் நீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அடுத்ததாக ஒரு திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திருவிழாவை நடத்தினது நமது இந்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய சாகித்ய அகாடமி. இந்த அமைப்பு தான் இந்த திருவிழா நடத்தியிருக்காங்க. இந்த திருவிழா புது டெல்லியில் நடந்துச்சு. இந்த திருவிழாவுடைய பெயர் என்ன அப்படின்னா கடித திருவிழா. இந்த திருவிழா புதுடெல்லியில் நடந்துச்சு. ஏஷியாவிலே இப்போ இந்த தேதிக்கு நடைபெற்ற திருவிழாக்களில் இதுதான் ரொம்ப பெரிய இலக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுது. ஸோ இன்றைக்கி டேட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. நாளைக்கு புது கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. மறக்காமல் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் நமக்கு இன்றைக்கி படித்த கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு மறக்காது. தேங்க்யூ.